திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அப்பேற்பட்ட ஆடி மாதம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எல்லா அம்பிகைகளையும் அற்புதமாக அலங்கரித்து கூழ்வார்த்து ஆடி திருவிழாக்கள்லாம் நடந்துட்டு வருது. அந்த வகையில் ஆடி மாதத்தினுடைய முக்கியமான ஒரு பண்டிகையான ஆடி பூர வைபவம், ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம், அந்த திருநட்சத்திரத்தன்னைக்கு தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் அவதரித்த அற்புதமான நட்சத்திரம். அந்த நாளில் தான் அம்பிகை அனைவருக்கும் இந்த வளையல் காப்பு அலங்காரம் அப்படிங்கிற ஒரு உற்சவம் எல்லா ஆலயங்களிலும் நடக்கும். அப்பேற்பட்ட இந்த ஆடி பூர வைபவமானது வரும் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு அமையப்பட்டிருக்கிறது. அதுவும் வெள்ளிக்கிழமையில் வர்றது கூடுதல் சிறப்பு. அதாவது ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆடி பூரமாகவும் இருக்குது. அந்த ஆடிப்பூரம் மட்டுமல்ல, புதன்கிழமை அமாவாசை, அதை கழித்த 3ஆவது நாள் அன்றைக்கி தான் சந்திர தரிசனமும் கூட. இப்படி மூன்றும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நமக்கு அமையப்பட்டிருக்கிறது. எனவே 14ஆம் தேதி ஆடி மாதம் 29ஆம் தேதி கடை வெள்ளிக்கிழமை ஆடி பூரத்தன்று அனைவரும் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று எல்லாம் வல்ல அம்பிகைக்கு தங்களால் முடிந்த அளவு வளையல்களை வாங்கி கொடுத்து அந்த வளையல் அலங்காரத்தில் கலந்து கொண்டு அம்பிகையினுடைய அருளை பெற வேண்டும். யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நாள் இந்த ஆடிப்பூர நாள். அதாவது ஆடிப்பூரத்தன்னைக்கு யாரெல்லாம் வளையல் வாங்கி கொடுத்து அம்பிகையையும் ஆண்டாளையும் மனமுருகி வேண்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த ஆண்டுக்குள்ள கர்ப்பம் தங்கும் அப்படிங்கிறது ஆன்றோர் வாக்கு. எனவே அதிசீக்கிரமே அவங்களுக்கு வளகாப்பு முகூர்த்தம் நடக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான நாள் தான் இந்த ஆடி பூர வைபவம். இந்த ஆடி பூரத்தன்னைக்கு எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா இந்த வளையல் காப்பு அப்படிங்கிற ஒரு உற்சவத்தை பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. பக்தர்கள் அனைவரும் முடிந்த அளவு 1 டசன் 2 டசன் 3 டசன் என்ன முடியுதோ வாங்கி கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு 10 நாளாகவே நடந்துகிட்டு இருக்கு. எல்லா கோவில்லையும் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வளையல் மாலையாக கோத்து அப்படியே சுவாமிக்கு அந்த வளையல்னாலே அலங்காரம் நடக்கும். லட்ச வளையலில் அலங்காரம் பண்ணுற கோவில்கள்லாம் சென்னையில் உண்டு. அவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த ஆடி பூர வைபவத்தை நடத்துவாங்க. அதுவும் அம்பாள் இந்த நாளைக்கு அவ்வளவு நமக்கு அனுகிரகத்தை பண்ணுவாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமையில் இருக்கிறதுனால கூடுதல் சிறப்பு. அதே போல் பெருமாளை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக தவம் இருந்து இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் அவதரித்தது தான் ஆண்டாள் நாச்சியார். அந்த ஆண்டாள் அம்பிகை அவதரித்த தினமான இந்த ஆடி பூரம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் 10 நாட்களுக்கு பிரம்மோற்சவம் பண்ணி அந்த கடைசி திருவாடி பூரத்தன்னைக்கு திருத்தேரெலாம் வள அம்பாள் திருத்தேரில் எழுந்தருளி காட்சி கொடுக்குற ஒரு அற்புதமான வைபவங்கள்லாம் நடக்கும். அதே போல் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களில் ஆண்டாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய சந்நிதிகள்லையும் இது ரொம்ப விசேஷமாக ஆடிப்பூர விழா நடத்துவாங்க. அப்பேற்பட்ட இந்த ஆடிப்பூர விழாவானது ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி 29ஆம் தேதி ஒரு சுபயோக சுபதினத்தில் வருகிறது. ஸோ வெள்ளிக்கிழமையில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு. அதோடு அன்றைக்கி சந்திர தரிசனமும் கூட. அன்று மாலை 6லேருந்து 6:45க்குள்ள சந்திர பகவானை தரிசனம் பண்ணி எல்லாரும் சந்திரனோட அனுகிரகத்தையும் எல்லாம் வல்ல அந்த பரமேஸ்வரனோட அனுகிரகத்தையும் பெறணும்னு கேட்டுக்கிறேன். எப்படி சந்திர பகவான் ஒரு தேஞ்சு முழுசாக மறைஞ்சு மீண்டும் தன்னுடைய பொழிவை அப்படியே ஒவ்வொரு நாளும் பெற்றுட்டு வந்தாரோ, அமாவாசை கழித்து அந்த 3ஆம் நாள் தான் அவருடைய அழகான ஒரு தேஜஸ் வெளியில் தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து போனீங்கன்னா தசமி ஏகாதசி முடிஞ்சு திரையோதசி சதுர்தசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழுசாக முழு நிலவாக முழு சந்திர பகவானை காட்சி கொடுப்பார். மீண்டும் பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். அப்படினால தான் அந்த பௌர்ணமிக்கு அப்புறம் அப்படியே தேய தொடங்கி அமாவாசைக்கு அப்புறம் வளர தொடங்கும். அதனால தான் எது பண்ணாலும் அமாவாசை கழித்து வரக்கூடிய இந்த வளர்பிறையில் பண்ணணும் அப்படின்னு பெரியவங்க நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த காரியத்தை பண்ணாலும் தேய்பிறையில் பண்ணாமல் வளர்பிறையில் பண்ணால் நம்ம வளர்ந்துக்கிட்டே போவோம் அப்படிங்கிறதுக்கு தான் அதோட அர்த்தம். அப்பேற்பட்ட சந்திர தரிசனமானது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை வருகிறது. அதே போல் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை, கடவெள்ளிக்கிழமை எல்லா கோவில்லையும் ஆடி வெள்ளிக்கிழமைக்கான அந்த அபிஷேக அலங்காரங்கள்லாம் நடக்கும். அதையும் தாண்டி இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆடி பூர விழாவும் நடக்கிறதுனால இந்த 3 விழாவையும் சிறப்பாக கொண்டாடி எல்லாம் வல்ல முப்பெரும் தேவியினுடைய அருளையும் ஆண்டாள் நாச்சியாருடைய அருளையும் சந்திர பகவானுடைய ஆசீர்வாதத்தையும் எல்லா பக்தர்களும் கிடைச்சி பெறணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.